அனிதா 22 மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் அழகான எளிமையான கிராமத்து பெண். 2 மாத விடுமுறைக்காக மீண்டும் தன் தாய் ஊரான வனந்தபுரத்திற்கு வந்திருக்கிறாள். இப்போது அவள் ஊருக்குள் இயற்கைக்கு நடுவே அவளது வாழ்க்கையின் அமைதியான ஒரு கட்டத்தில் வந்திருக்கிறாள். அவளது மாமா கேசவன் 38 நறுமண மண்ணோடு பழகி வளர்ந்த கிராமத்து விவசாயி. உயர்கல்வி படிக்காதவர் ஆனாலும் இயற்கையோடு ஒன்று சேர்ந்த நுட்பமான அறிவும் மென்மையான மனமும் கொண்டவர். தன்னுடைய தோட்டம், நெற்பயிர் வயல்கள், மாம்பழ காய்கறி தோட்டம் ஆகியவற்றை கவனித்துக் கொண்டு வருகிறார். பசுமையில் மீழும் அனிதா. காலை 6 மணி. இரவுக்குள் பெய்த மழைக்கு பின் பூமி தழைத்துள்ளது. அனிதா பசுமையான வயலை நோக்கி மெதுவாக நடக்கிறாள். பசுமையான பச்சை சுடிதார், வட்ட மேக்கப்புடன், கையில் ஒரு வாட்டர் பாட்டில், பக்கத்தில் நூல் பையில் ஒரு புத்தகம். அனிதா சிரித்தபடி, மனத்தின் வாசனை கூட இங்கே இன்னொரு பாடல் மாதிரிதான் இருக்கே. அவளது மாமா கேசவன் ஒட்டி நிலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சேலம் பட்டாபி புடவையை கட்டியிருந்தாலும் தோளில் ஒரு துண்டு, பார்வையில் சாந்தம். கேசவன்: சின்னம்மா, உன்னை நித்திக்கே பார்த்தேன். காலையில ஏன் இவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்ட? அனிதா சிரித்து: தூக்கத்தோட ஓட்டு கொஞ்சம் ஹாஸ் விட்டுச்சு மாமா. இப்பதான் சரியா விழுந்தேன் இந்த வயல் சத்தத்துல. வயலில் வேலை நெஞ்சில் நரையும். அனிதா தன் மாமாவுக்கு சேர்ந்து நெற்பயிர் வயலில் சோளம் உழுவதிலும் தண்ணீர் ஊற்றுவதிலும் மற்றும் கிழங்கு எடுத்ததில் பங்கேற்கிறாள். கேசவன்: நீ படிச்ச காரி, நீ என்ன வேலைக்கே இறங்கணும் இல்ல? கண்களில் சிரிப்பு. நம்ம வீட்டு பசங்கள போல பாவாடை இழுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி இல்லைங்கிறியே. அனிதா மூக்கை சுருக்கி: மாமா, உங்க பசங்கள மாதிரி நான் இல்ல. இங்க வந்து இருந்தாதான் எனக்கு நிஜமா வாழறதா இருக்கு. தண்ணீர் ஊற்றும்போது 2 பேரும் மண்ணில் நனைந்து சிரிக்கிறார்கள். வயலில் விளையாடும் குழந்தைகள், பக்கத்து மூதாட்டி சத்தம், வாழ்ந்திருக்கும் ஊரின் கலந்த இசை போல காட்சிகள். குடிலுக்குள் வாசம் பேசும் நேரம். இரவு. சிறிய மண்குடில், வெறிய மழை, மண்வாசனை உளம்புகும் நேரம். ஒரு பக்கத்தில் மண்ணடுப்பு. அனிதா பூண்டு சாதம் பரிமாறுகிறாள். கேசவன் பார்த்து சிரித்து: உனக்கு கைச்சோறு ருசி ரொம்ப ஜாஸ்தி. நானே இன்னைக்கு வயலுக்கு சீக்கிரம் வந்தேன்னு சொல்லு உணவுக்கு. அனிதா: மாமா, நாம இப்படியெல்லாம் வாழறது லாபமா இலாபமா? தினசரி வேலை, எளிமையான வாழ்க்கை குறித்த கேள்வி. கேசவன்: இது வாழ்வு. சம்பளம் இல்லனா என்ன, சுகம்தான் இருக்கே. ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மை கொடுக்குது. இதைவிட பெரிய வரம் வேணாமா? அனிதா அவன் பக்கத்தில் உட்கார மௌனமாக, உணர்ச்சியோடு: உங்க மாதிரி மனசு கொண்ட ஆளை நாம் வேறெங்கும் பார்த்ததே இல்ல மாமா. கேசவன் அவளது நெற்றியை பார்த்து மௌனமாக பார்க்கிறார். நீ என் வீட்டுக்குள்ள இல்ல, மனசுக்குள்ள வந்துட்டியே. மழையில் ஒரு முத்தம், இல்லாத மாதிரி. மழையிடையிலும் இருவரும் தென்னை மரத்தடியில் நிற்கிறார்கள். ஓர் ஒளியின்மையிலும் கூட பார்வைகள் பேசுகின்றன. அனிதா: மாமா, நம்ம பாசத்துல ஒரு ரேகை வராதிங்க. நாம இப்படி இருக்கலாமா எப்போவும்? கேசவன் தலையை குனிந்து மெதுவாக: நீ என் வாழ்க்கைக்கு ஒரு வண்ணம் மாதிரி. ஆனால் இந்த வண்ணம் எல்லோருக்கும் புரியாது சின்னம்மா. அவள் நெருங்கி அவனது தோளில் சாய்கிறாள். மழை ஓசையில் மட்டும் காதல் ஒலிக்கிறது. மௌன காதல், மௌன புரிதல். கடைசி ஓசை, ஒரு சிரிப்பும் ஒரு கண்ணீரும். காலையில் அனிதா ஒரு கடிதம் எழுதுகிறாள். மாமா, என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கும் மறைக்கிறதுக்கும் இடையில நான் சிக்கிக்கிட்டேன். இந்த வயல் போலதான் நீங்க, அமைதியும் உயிரும். ஒரு நாள் இந்த நிலம் கூட நம்ம பிரித்தாலும் என் நெஞ்சு எப்போதும் உங்களோட தான்.